வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணி கிறிஸ் பிராட் நடித்து 2017 ரிலீஸ் ஆன கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சாவரின் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை காமிப்பாங்க. அந்த பிளானட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இதே டெக்னாலஜி எர்த்தில் வக்காண்டாலையுமே இருக்கும். ஸோ பிளாக் பேந்தர் படத்தோடைய கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்காண்டாவில் இருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு பீஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சாவரின் பிளானட்டுக்கு போவாங்க. அங்கே பீட்டர் குவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று வச்சிருப்பாரு. அதில் அந்த பீஸ்டோடைய சிக்னல் வந்து காமிக்கும். ஸோ உண்மையிலேயே 1980s பீரியடில் கிளாசிக் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேம் வந்தது. ஸோ அந்த கேமை மாடிஃபை பண்ணி தான் இந்த படத்தில் பீட்டர் குவில் சிக்னல் ட்ராக் பண்ணுற ஒரு டிவைஸாக யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஈகோ அப்படிங்கிற ஒரு பிளானட்டையும் காமிப்பாங்க அண்ட் ஒரு கேரக்டருமே காமிச்சிருப்பாங்க. பட் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிறது ஒரு லிவிங் பிளானட். ஸோ ஒரு பிளானட்டுக்கு ஃபேஸ் கொடுத்து அந்த பிளானட்டே பேசுகிற மாதிரி தான் காமிக்ஸில் காட்டுவாங்க. ஸோ காமிக்ஸில் வர ஈகோ த லிவிங் பிளானட்டுக்கான ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. ராவேஜஸ், யாண்டு, க்ரூட், ராக்கெட் இவங்க எல்லாருமே கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போது க்ரூட் வந்து ஒரு கண்ணை எடுத்துகிட்டு வந்து யாண்டுக்கிட்டையும் ராக்கெட் கிட்டையும் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அந்த கண்ணை ராக்கெட் வாங்கி வச்சுப்பாரு. இதே கண்ணை தான் இன்ஃபினிட்டி வார் படத்தில் ராக்கெட் வந்து தோருக்கு கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கான்ட்ராக்சியா பிளானட்ல ராவேஜர்ஸ் கூட ஹாவர்ட் தி டக் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 1 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரோட இடத்துல தான் இந்த ஹாவர்ட் தி டக் இருக்கும். ஒரு பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த டக் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹாவர்ட் தி டக் வந்து இந்த படத்தில் கான்ட்ராக்சியா பிளானட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈகோ பிளானட்ல பீட்டர் குவில்லும் யாண்டுவும் லேண்ட் ஆகும்போது பீட்டர் குவில் யாண்டுவை பார்த்து யூ லுக் லைக் மேரி பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மேரி பாப்பின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இந்த சீனில் லேண்ட் ஆகும்போது யாண்டு ஒரு கையில் எப்படி ஒரு ஆரோவை பிடிச்சிருக்காரோ அதே மாதிரி மேரி பாப்பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கையில் ஒரு கொடையை பிடிச்சிருப்பாங்க. யாண்டு இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஃபேவரட் டால்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட போய் வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ பீட்டர் குவில் வந்து பிப் அப்படிங்கிற இந்த சின்ன பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைப்பார். ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா பீட்டர் குவில் தான் இந்த பொம்மையை யாண்டுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த சீனில் யாண்டுவோடைய ஆஷ் வந்து ஒரு ஆரோவாக ஃபார்ம் ஆகி போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து யாண்டுவோடைய வெப்பன் ஆரோக்கான ரெஃபரன்ஸாக இருக்கும். யாண்டு இறந்ததுக்கு அப்புறம் ஓல்டு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி மெம்பர்ஸை காமிப்பாங்க. அதில் க்ரூகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் பண்ணுற மிஸ்டிக் ஆர்ட்ஸ் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான ரெஃபரன்ஸ். காமிக்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இந்த மிஸ்டிக் ஆர்ட்ஸை க்ரூகருக்கு டீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் க்ரூகர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையே பீட் பண்ணி சுப்ரீம் சாசரராக ஆயிடுவார். ஈகோ எர்த்துக்கு வரும்போது ஒரு கார் ஓட்டுவார். அந்த காரோடைய பேர் வந்து கோப்ரா 2. ஸோ இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 படத்தில் கோப்ரா 2 அப்படிங்கிற காரை ஈகோ ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் ராக்கெட் வந்து அதோடைய ஸ்க்ரீனில் பிளானட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹேலா பிளானட்டை காமிப்பாங்க. ஸோ அந்த பிளானட் வந்து கேப்டன் மார்வலுக்கான ரெஃபரன்ஸ். கேலக்ஸியில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸுக்கு தான் அவங்களால ஈஸியாக போக முடியும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிற பிளானட்ஸ்க்கு அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய பாடி வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ ஒரு சீனில் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஈகோ பிளானட்டுக்கு போவாங்க. அப்போது ராக்கெட்டோடைய பாடி கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெர்ஹெர்ட் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை காட்டுவாங்க. காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டில் சஜிடேரியன்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் ஹல்கை கேப்சர் பண்ணி வச்சிருந்த மாதிரியும் காமிக்ஸில் போட்டிருப்பாங்க. ஈகோ பிளானட்டில் இருக்கும்போது பீட்டர் குவில் வந்து டேவிட் ஹாசெல்லாஃபை டயலாக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவருடைய ஃபோட்டோவுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டேவிட் ஹாசெல்லாஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80s ஃபேமஸாக இருந்த ஒரு அமெரிக்கன் ஆக்டர். இந்த படத்தோடைய டைரக்டரான ஜேம்ஸ் கன்னோடைய அப்பா அம்மா 2 பேருமே இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க. பீட்டர் குவில்லோடைய கிராண்ட் ஃபாதர் ஒரு சீனில் ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 1லையுமே வந்திருப்பாரு. ஒரு சீனில் ஈகோ வந்து பீட்டர் குவில்லோடைய தலையில் கை வைப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டர் குவில்லோடைய கண்ணு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ பீட்டர் குவில் வந்து எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவார். ஸோ மார்வல் காமிக்ஸில் எட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டருக்கான ரெஃபரன்ஸை இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐக்கான ரெஃபரன்ஸ் மாதிரியுமே இருக்கும். காமிக்ஸில் யாண்டுவோடைய ரியல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குமோ அதே அப்பியரன்ஸை கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2 வால்யூமில் இந்த படத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய என் கிரெடிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோ தி லிவிங் பிளானட்டை காமிச்சிருப்பாங்க, காஸ்மோ டாகை காமிப்பாங்க, ஹாவர்ட் தி டக்கை காமிப்பாங்க அண்ட் டேவிட் ஹாசெல்லாஃபை காமிச்சிருப்பாங்க. என் கிரெடிட்ஸில் ஒரு ஸ்டில்லில் பீட்டர் குவில்லோடைய இமேஜுக்கு கீழே இருக்கிற இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா
தோர் ராக்னராக்ல வர கிராண்ட் மாஸ்டரை காமிச்சிருப்பாங்க. பேக்மேன் அப்படிங்கிற கேம் வந்து 1980 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 80s பீரியட்ல இந்த பேக்மேன் கேம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ இந்த கேமோடைய ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. குரூட் வந்து எப்போவுமே ஐ எம் குரூட்னு சொல்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தோடைய என் கிரெடிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஐ எம் குரூட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஐ எம் குரூட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் குரூட் வந்து ஐ எம் குரூட்னு சொல்லும் போது அந்த 3 வார்த்தையை தாண்டி அது நிறைய விஷயங்களை கன்வே பண்ணுது. ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு எப்போவுமே ஐ எம் குரூட்டுங்கிற இந்த 3 வார்த்தை தான் கேட்க முடியும். இது எல்லாமே தான் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.